ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம யூஜிடிஆர்பி பாட்னி சிலபஸில் யூனிட் 2 பெரிடோஃபைட்ஸோட கண்டினியூட்டி கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் சைலோட்டம் அப்படிங்கிற பிளான்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். அதோட ரீப்ரொடக்ஷன், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் அண்ட் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா லைக்கோபோடியம் அப்படிங்கிற ஒரு பெரிடோஃபைட்ஸோட ஸ்பீஷஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லைக்கோபோடியத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது, கிளாசிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். லைக்கோபோடியம் சிஸ்டமேட்டிக் பொசிஷன், டிவிஷன் பெரிடோஃபைட்டா, கிளாஸ் லைக்கோப்சிடா, ஆர்டர் லைக்கோப்சிடல்ஸ், ஜீனஸ் வந்து லைக்கோபோடியம். இது வந்து காமன்லி கால்டு கிளப் மாஸ். இது ஏன் கிளப் மாஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர் ப்ரொடியூசிங் வாஸ்குலர் பிளான்ஸ். இது வந்து கிளப் லைக் ஸ்போர்ஸ் கான்ஸ் வந்து ஸ்ட்ரோபில் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்குது ஸ்ட்ரோபிலின்னு. ஸோ அதனால் கிளப் லைக் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைக்கோபோடியம். Lycopodium is a genus of 400 species. It is widely distributed both in tropical and subtropical region of the world, but more common in tropical zones. இந்த லைக்கோபோடியம்ங்கிற ஸ்பீஷிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 400 ஸ்பீஷிஸ் வந்து இருக்குது லைக்கோபோடியம்ங்கிற பிளான்ட்டில். இது வந்து ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்குது. பட் ஆனால் காமனாக வந்து ட்ராபிக்கல் ஜோன்ஸில் தான் அதிகமாக டேக்ஸ் பிளேஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. Some species are also found in ஆர்டிக் அண்ட் டெம்பரேச்சர் ரீஜியன். ஒரு சில ஸ்பீஷிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெப்பமண்டலம் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த பிளேசஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் எய்தர் ப்ரோஸ்டேட் அண்ட் செமி எரெக்டட் அண்ட் பெண்டட். இது மோஸ்ட்டாக வந்து பார்க்குறக்கு எரெக்டாகவும் செமி ப்ரோஸ்டேட்டாகவும் செமி எரெக்டட் அண்ட் பெண்டட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பெண்டட் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் வந்து இந்த மாதிரி தொங்கியே வாழக்கூடியது தான் வந்து நம்ம பெண்டட் அப்படின்னு சொல்கிறோம். செமி எரெக்டட் அப்படிங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன செடி மாதிரி இருக்கிறத வந்து செமி எரெக்டட்னு சொல்லுவோம். ப்ரோஸ்டேட்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் எலாங்குலேட்டடாக வளர்கிறத வந்து ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். தி ஸ்பீஷிஸ் லைக் லைக்கோபோடியம் இலுஸ்லிடியம் அண்ட் லைக்கோபோடியம் ரிஃப்ளெக்சன் ஆர் எரெக்ட் அண்ட் ஷெர்பி. இந்த ரெண்டு ஸ்பீஷிஸ் வந்து பார்த்திங்கன்னா எரெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் ஸ்ட்ரபியாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், லைக்கோபோடியம் வால்விபிலி அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷிஸ் வந்து கிளைம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளைம்பர் அப்படிங்கிறது ஒரு கொடி மாதிரி இந்த மாதிரி இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை வந்து சொல்கிறோம். ஸோ லைக்கோபோடியத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஜீனஸ். தி வேரியஸ் ஸ்பீஷிஸ் ஆஃப் லைக்கோபோடியம் எக்ஸிபிட் கிரேட் டைவர்சிட்டி இன் தேர் ஃப்ரம் ஹேபிட், க்ரோத் அண்ட் anatomy etc. Based on such diversity, Bristol in 19லேயே வந்து டிவைடட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 2 சப்ஜெனிராவாக டிவைடட் பண்ணியிருக்காங்க பிரிஸ்டல்ங்கிற ஒரு ஆத்தர். ஃபர்ஸ்ட் ஜெனிரா வந்து பார்த்திங்கன்னா உட்ராச்சையா, நெக்ஸ்ட் ரஃபலோச்சையா அப்படின்ட்டு 2 டிவிஷனாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த லைக்கோபோடியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஜெனிராவாக டிவைட் பண்ணியிருக்காங்க. எது பேஸ் பண்ணி அப்படின்னா அதோட ஹேபிட்டேட், க்ரோத் அண்ட் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து பேஸ் பண்ணி பிரிஸ்டல்ங்கிற ஒரு ஆத்தர் 19ல் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. உட்ராச்சையா அண்ட் ரஃபலோச்சையா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜெனிராவை டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சப்ஜீனஸ் ஆஃப் உட்ராச்சையா. எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் பெமிலிமெரிஜியா, நெக்ஸ்ட் லைக்கோபோடியம் செலாஜியோ. தி பிளான்ட் பாடி இஸ் எரெக்ட் அண்ட் பெண்டட். இது மோஸ்ட்டாக வந்து எரெக்டடாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன செடி மாதிரி எரெக்டடாகவும், பெண்டட்ங்கிற ஒரு கொடி மாதிரி தொங்கி வாழக்கூடியதை பெண்டட் அப்படின்னு சொல்கிறோம். இன் ரேர்லி பிரான்ச்டு பட் தி பிரான்ச்சிங் இஸ் ஆல்வேஸ் டயக்காட்டமஸ்லி. இது மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேர்லி பிரான்ச்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரான்ச்சிங் இஸ் ஆல்வேஸ் இன் டயக்காட்டமஸ்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ரேராக தான் பிரான்ச்சாக இருக்கும். சப்போஸ் பிரான்ச்சாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து டயக்காட்டமஸாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. டயக்காட்டமஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஒய் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸில் இருந்தால் அது வந்து டயக்காட்டமஸ்லி பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் தி சப்ஜீனஸ் ரப்பலோச்சையா எக்ஸாம்பிள்ஸ் லைக்கோபோடியம் clavatum, லைக்கோபோடியம் inodatum அண்ட் லைக்கோபோடியம் serenum அப்படிங்கிற ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்துட்டு ரஃபலோச்சையாக்கு எக்ஸாம்பிள்ஸ். தி பிளான்ட் பாடி இஸ் ப்ரோஸ்டேட் அண்ட் செமி எரெக்ட் அண்ட்
ப்ரொஃப்யூஸ்லி பிரான்ச்ட் அண்ட் ஷோயிங் டயகோட்டமை. இப்போது இதில் 2 ஜீனஸாக வந்து டிவைட் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் வந்து உட்ராச்சியா அண்டு ரொஃபலாச்சியா. இந்த உட்ராச்சியாங்கிறது மோஸ்ட் ஆஃப் வந்து எரெக்டடாகவும் பெண்டடாக தான் இருக்கும். பட் ஆனால் பிரான்ச்சாக வந்து ரேராக தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டயகோட்டமஸாக இருக்கும். இந்த ரெப்பலோச்சியாங்கிற ஸ்பீஷியஸ் வந்து பிளான்ட் பாடி ப்ரோஸ்டேட்டாக இருக்கும், செமி எரெக்டடாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பிரான்ச்சாகவே தான் இருக்கும். இதுவும் வந்து டயகோட்டமஸியாக தான் இருக்கும், பிரான்ச்சாக இருந்தாலும். Next, external morphological of sporophyte and dominant space. The plant body is differentiated of sporophyte. The Lycopodium stem care product. The root-based beauty product. இந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்போரோஃபைட் வந்து பிளான்ட் பாடி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக்கோபோடியம் வந்து நிறையா ஸ்டெம் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ரூட் பேஸ்ட் வந்து பியூட்டி ப்ராடக்ட் இதெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு தி போரோஃபைட்டிக் பிளான்ட் பாடி ஆஃப் லைக்கோபோடியம் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டூ 3 பார்ட்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டெம், செகண்ட் ஒன் ரூட் அண்ட் அனதர் ஒன் இஸ் லீவ்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெம் வந்து பார்ப்போம். தி ஸ்டெம் இஸ் யூஸ்வலி வீக், ஸ்லாண்டர் அண்ட் ரைசோட்டமஸ் இன் தி ஆல் ஆஃப் தி ஸ்பீஷிஸ் ஆஃப் லைக்கோபோடியம். இந்த ஸ்டெம் வந்து யூஸ்வலாக ரொம்ப வீக்காகவும் ஸ்லாண்டராகவும் இருக்கும். தி பிரான்ச்சஸ் இஸ் டயகோட்டமஸ்லி அட் தி பிகினிங் பட் லேட்டர் இஸ் பிகம்ஸ் அ மோனோபோடியல். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்குறக்கு இந்த மாதிரி ஒரு டயகோட்டமஸ்டாக இருப்பாத கிளையாக இருந்தாலும் போக போக பார்க்குறக்கு மோனோபோடியலாக இந்த மாதிரி சிங்கிள் லோப்டு ஸ்ட்ரக்சராக மாறிடும். தி ஷைனிங் ஆஃப் கிளப் மாஸ் merchandise and Saghorn club mosses pet accessories. The stem and branch are thick and covered with many small leaves. இதில் இந்த ஸ்டெம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெனி பிரான்ச்சஸ் இருக்கும். இது வந்து ரொம்ப திக்லி கவர்டாக இருக்கும் அண்டு ஸ்மால் லீவ்ஸ். இதில் வந்து சின்ன சின்ன லீவ்ஸாக தான் இருக்கும் இந்த ஸ்டெம்மு. இப்போ இந்த ஸ்டெம் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வீக்காக இருக்கும், ஸ்லாண்டராக இருக்கும், டயகோட்டமஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து டயகோட்டமஸ்லி பிரான்ச்டு வந்து பிகினிங்காகவும் இருந்தாலும் ஃபைனலாக வந்து போக போக இந்த மோனோபோடியல் ஸ்டெம்மாக இந்த மாதிரி சிங்கிள் லோப்டு ஸ்ட்ரக்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து கிளப் மாஸ் மெர்ச்சாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டெம் பிரான்ச்சஸ் வந்து பார்க்குறக்கு ரொம்ப திக்லி கவர்டாக இருக்கும், ஸ்மால் லீவ்ஸஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லீவ்ஸ். தி லீவ்ஸ் ஆர் ஸ்மால், சிம்பிள், sessile and ligulate and the usually lanceolate in the outline of the border brace. இந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாகவும் சிம்பிளாக ரொம்ப செசைலாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இது யூஸ்வலாக வந்து பார்க்குறக்கு அவுட்லைன் வந்து நல்லா ஒரு ப்ராடு ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ப்ராட்னா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ப்ராடாக இருக்க ஸ்ட்ரக்சர்ஸை வந்து சொல்கிறாங்க பேஸாக இருக்கும்னு. தி சைஸ் ஆஃப் தி லீவ் வேரியஸ் கிரேட்லி இன் தி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ். இட் இஸ் 2 to 10 mm in Lycopodium serenum. The leaf of the Lycopodium pelagimeria may be 2 to 3 cm long. இந்த Lycopodium serenumங்கிற ஸ்பீஷியஸோட லீஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 to 10 mm வரைக்கும் இருக்கும். இதே Lycopodium pelagimeria ஸ்பீஷியஸில் வந்துட்டு 2 to 3 mm லாங் தான், சென்டிமீட்டர் லாங் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து மில்லிமீட்டர், இது வந்து சென்டிமீட்டர். ஸோ ஸ்மாலாக இருக்க பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா Lycopodium serenum. இதே வந்து லார்ஜராக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த Lycopodium pelagimeria அப்படிங்கிற ஸ்பீஷியஸோட லீஃபு. இது வந்து 2 to 3 சென்டிமீட்டர் லாங் வரைக்கும் எலாங்குலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி லீவ்ஸ் ஆர் ஆல் அலைக் டு தி சைஸ் அண்ட் ஷேப். தி லீவ்ஸ்லாம் வந்து பார்க்குறக்கு ஷேப் அண்டு சைஸ் வந்து சேமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வந்துட்டு நம்ம ஹோமோபிலஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை ஆப்போசிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹெட்டிரோபிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோனாலே வந்து சேம் அப்படின்னு சொல்லி மீன், ஹெட்டிரோ அப்படின்னாலே வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மீன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரலி தி லீவ்ஸ் நியர் தி ஆஸ் ஸ்போரோபிலஸ். ஸ்போரோபிலஸ் அப்படின்னா இந்த பில்லஸ் அப்படின்னாலே வந்து லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். இந்த ஸ்போரோபில்லஸ் அப்படின்னா ஸ்போர் ப்ரொடியூசிங் லீவ்ஸை தான் நம்ம ஸ்போரோபில்லஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்போரோபில்லஸ்ங்கிறது அந்த லீஃப் வந்து ஸ்போர்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ நார்மலாகவே வந்து பெரிடோஃபைட்ஸ்லாம் வந்துட்டு லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க இந்த மாதிரி லீவ்ஸ் இருக்குன்னா அந்த லீஃபோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு ஸ்போர்ஸ் வந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ணும். ஸோ வந்து Lycopodium வந்து ஸ்போரோபில்லஸ் தான்.
The apical region of the branches bear sporangia, ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ஸ்பொரோஞ்சியா அப்படிங்கிறது ஸ்போர் ப்ரொடியூசிங் ஆர்கன் தான் நம்ம ஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அப்பிக்கல் ரீஜியனில் இந்த பிரான்ச்சஸ் ஆஃப் வந்து ஸ்பொராஞ்சியாங்கிறது லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லீஃப் வந்து சிம்பிள் ஸ்மாலாக இருக்கும், செசேலாக இருக்கும், ப்ராடு ஸ்ட்ரக்சராக இருக்கும் பேஸு. நெக்ஸ்ட்டு வந்து இதோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்க லீஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் செர்னம். இதே வந்து எலாங்குலேட்டடாக இருக்கிறது வந்து லைக்கோபோடியம் பெல்ஜிமேரியானுங்கிற லீஃபு. நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் வந்து ஹோமோபிலஸாக இருந்துச்சு அப்படின்னா சைஸும் ஷேப்பும் வந்து சேமாக இருக்கும். இதே வந்து ஹெட்டிரோபிலஸாக இருக்க லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டடாக. நெக்ஸ்ட்டு இதோட லீவ்ஸ் வந்து ஸ்போரோஃபிலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போரோஃபிலஸ் அப்படிங்கிறது ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ணுற லீவ்ஸை தான் ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து அப்பிக்கல் ரீஜியன்ஸில் வந்துட்டு இந்த ஸ்பொராஞ்சியா அப்படிங்கிற ஸ்போர் பியரிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூசிங் பண்ணுற ஸ்பொராஞ்சியாங்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த லீவ்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் பற்றி வந்து பார்ப்போம். The mature sporophyte bears only advantageous roots as a primary root in short-lived in the subgenus Utrachea. The roots are the developed only base of the stem. இந்த மெச்சூர் ஸ்போரோஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். தி ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் ஆர் ஷார்ட் லிவ்டு இன் உட்ராச்சியாங்கிற ஸ்பீஷிஸில் வந்துட்டு ஒரு ஷார்ட் லிவ்டு ரூட்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்துட்டு அப்போ தான் டெவலப் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தி transverse section of the stem with the basal region of the species show many roots in cortex. இந்த ஸ்டெம் ரீஜனை வந்து நம்ம ஒரு கிராஸ் செக்ஷனை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது அதோட பேசல் ரீஜனில் வந்து பார்க்கும்போது கார்டெக்ஸ்ங்கிற ரீஜன் இருக்குது. சச் ரூட்ஸ் ஆர் கால்டு கார்டிக்கல் ரூட்ஸ் ஆர் இன்னர் ரூட்ஸ். ஸோ இந்த ரூட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கார்டிக்கல் ரூட்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா இன்னர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். In subgenus Raphalochia, roots are also advantageous but arise along the length of the prostate stem, either singly or in groups. The branching of roots in Dichotomous in many species of Dichotomous is a obscure. இந்த ரொப்பலாச்சியாங்கிற ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ் ரூட்ஸாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இது லென்த் அண்டு ப்ரோஸ்டேட் ஸ்டெம் வந்து இது கூட அட்டாச்சாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சிங்காகவும் டயக்காட்டமஸ்லி ரூட்ஸாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூட்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்ராச்சியாங்கிற ஸ்பீஷஸில் வந்து அந்த பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் டிவிஷனில் வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் வந்து ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். ப்ரிமிட்டிவ் கொஞ்சம் ஏன்னா ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிற இனிஷியல் ஸ்டேஜில் இருக்க ரூட்ஸ் வந்து ஷார்ட் லிவ்டு தான், கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை வந்து கிராஸ் செக்ஷன் வந்து நம்ம எடுத்து பார்க்கும்போது ஸ்டெம் ரீஜனை வந்து கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது மெனி ரூட்ஸ் வந்து ஃபவுண்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட கார்டெக்ஸ் ரீஜனை வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கார்டிக்கல் ரூட்ஸ் இல்லைனா இன்னர் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே ரஃபலோச்சியாங்கிற ரூட்ஸுக்கு வந்து அட்வான்டேஜஸ் ரூட்ஸ் இருக்குது. இது வந்து ப்ரோஸ்டேட்டாக இருக்க ஸ்டெம்மாக கூட தான் வந்து அட்டாச்சாக இருக்குது. இதோட ரூட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு டயக்காட்டமஸ் பிரான்ச்லாம் வந்து அரேஞ்ச்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ரூட்ஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ இன்டர்னல் மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கோபோடியம். In first anatomy of stem, a transverse section of the stem is more or less circular in outline. இப்போது நம்ம ஒரு ஸ்டெம்மை வந்து டிரான்ஸ்ஃபர் டிவிஷன்ஸ் வந்து எல்எஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது மோர் ஆர் லெஸ் சர்க்குலர் அவுட்லைன் வந்து இருக்குது. இதோட அவுட்லைன் வந்து இல்லை ரொம்ப மோராவோ இல்லை லெஸ்ஸார் அவுட்லைன் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The anatomically of the stem of Lycopodium is differentiated into superficial epidermis. இதில் வந்து இந்த அவுட்டர் லேயரில் வந்துட்டு சூப்பர்ஃபிஷியல் எபிடர்மிஸ்ங்கிற லேயர் வந்து இருக்குது. இன் ப்ராட் கார்டெக்ஸ் இருக்குது. அந்த எபிடர்மிஸ்க்கு அடுத்த லேயராக வந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராடான ஒரு கார்டெக்ஸ் ரீஜன் வந்து இருக்குது. அண்ட் தி சென்ட்ரல் ஸ்டீலா ரீஜன் ஆர் வாஸ்குலர் சிலிண்டர். இந்த சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டீலா ரீஜனும் வாஸ்குலர் சிலிண்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டீலா ரீஜியனோ இல்லைனா வாஸ்குலர் சிலிண்டரோ இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டீலா ரீஜியன் அப்படிங்கிறதே வந்து சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து கம்பைனாக இருக்கிறதா நம்ம வந்து ஸ்டீலா ரீஜியன் சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் சைலம் அண்ட் ப்ளோயம் வந்து அரேஞ்ச்டாக இருக்கும். இந்த ஸ்டீலா ரீஜியனை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்ப்போம். ஸோ இந்த எபிடர்மிஸ் ஃபஸ்ட்டு லேயராகவே இப்போ நார்மலாக ஒரு செல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட கவர்டு லேயராகவே வந்து ஃபர்ஸ்ட் எபிடர்மிஸ்ங்கிறது தான் லொக்கேட் ஆகிருக்கும்.
தி எபிடர்மிஸ் இஸ் தி அவுட்டர்மோஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் தி ஸ்டெம். இது வந்து அவுட்டர்மோஸ்ட் ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயராக இருக்குது. ஏன்னா இதுதான் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக வந்து அந்த செல்லுக்கு வந்து கொடுக்குது. இட் இஸ் ஒன் செல் இஸ் அ திக்னஸ் அண்ட் காம்பேக்ட் ஆஃப் தி பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். இந்த ஒரு செல் தான் ரொம்ப திக்னஸாகவும் நல்லா கம்போஸ்ட் ஆஃப் தி பேரன்கைமேட்டஸ் செல்ஸாக இருக்குது. தி அவுட்டர் வால்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் திக் அண்ட் கியூட்டினைஸ்டு. இது ரொம்ப திக்காகவும் கியூட்டினைஸ்டாகவும் இருக்கும். இது கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கியூட்டிக்கல்ங்கிறது எதுக்கு லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வேக்ஸி கியூட்டிக்கல் ரீஜியனாக இருக்கும். இந்த எபிடர்மிஸ் லேயருக்கு மேலே இது வந்து ஒரு வாட்டர் லாஸை வந்துட்டு டெசிகேஷன் ஆகாமல் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். தி எபிடர்மிஸ் இஸ் ரெகுலர்லி இன்டரப்ட் பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஸ்டொமேட்டா. இதனால் இப்போ ஸ்டொமேட்டாங்கிறது இந்த எபிடர்மிஸ் மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டொமேட்டா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பிளான்ட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இல்லை வந்து ரெஸ்பிரேஷன் வந்து பண்ணும்போது அந்த கேஸ் CO2 இல்லை O2 இந்த மாதிரி H2O இந்த மாதிரி கேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இந்த ஸ்டொமேட்டாங்கிற ரீஜன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் எபிடர்மிஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு கார்டெக்ஸ். The internal of the epidermis is the wide cortex, which is the highly variable in its structure and thickness in the different species. The cortex may be homogeneous or divided into 3 concentric zones. இந்த கார்டெக்ஸ் வந்து ஹோமோஜீனஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 கான்சென்ட்ரிக் ஜோன்ஸாக வந்து டிவைட் ஆகுது. அதை வந்து ஹெட்டிரோஜீனஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இந்த கார்டெக்ஸ் ரீஜன் வந்து 3 ரீஜனாக வந்து டிவைட் ஆகுது. தி ஸ்பீஷிஸ் வேர் கார்டெக்ஸ் இஸ் ஹோமோஜீனஸ். இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் வித் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். எக்ஸாம்பிள் லைக்கோபோடியம் பெல்ஜிமேரியா. இந்த கார்டெக்ஸ் ரீஜன் வந்து ஹோமோஜீனஸாக இப்போ வந்து சேமாகவே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேரன்கைமேட்டஸ் செல்ஸும் வித் வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸோடய இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைக்கோபோடியம் பெல்ஜிமேரா. ஆர் இந்த ஸ்க்ளியன்கைமேட்டஸ் செல்ஸ் வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இதே பேரன்கைமேட்டஸ் செல்ஸாக இந்த ஹோமோஜீனஸ் செல்ஸ் வந்து இருந்துச்சு கார்டெக்ஸ் அப்படின்னா அது வந்து இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செல்ஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி லூஸ்லியாக இந்த மாதிரி லொக்கேட் ஆகிருந்துச்சு. இந்த ஒரு குட்டி குட்டி கேப் இருக்குது பாருங்கள். இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து வித்தவுட் எனி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச்டாக இருக்கும். எந்த ஒரு கேப்புமே வந்து இல்லாமல் ஃபுல்லாமே அந்த கேப் கூட இல்லாமல் அந்த செல்ஸ்லாம் ஃபுல்லி ஆக்குபைடாக ரொம்ப காம்பேக்டாக அரேஞ்ச்டாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து வித்தவுட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் தான் நம்ம ஸ்க்ளியன்கைமேட்டஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தி ஹெட்டிரோஜீனஸ் கார்டெக்ஸ் இஸ் ஃபவுண்ட் இன் ஸ்பீஷியஸ் லைக் லைக்கோபோடியம் கிளேவேட்டம் அண்ட் லைக்கோபோடியம் செர்னம் எக்ஸெட்ரா. இந்த ஹோமோஜீனஸாக இருக்க கார்டெக்ஸ் ரீஜன் வந்து எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம் பெல்ஜிமேரா அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷியஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே ஹெட்டிரோஜீனஸ் கார்டெக்ஸ் வந்து எந்த ஸ்பீஷியஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக்கோபோடியம் கிளவேட்டமும் லைக்கோபோடியம் செரனம் அப்படிங்கிற 2 ஸ்பீஷியஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கும். இதுதான் கார்டெக்ஸோட ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு தி சிங்கிள் லேயர்டு எண்டோடெர்மிஸ் இஸ் ப்ரெசென்ட் இன் ஜஸ்ட் பிலோ இன் கார்டெக்ஸ். இந்த கார்டெக்ஸ் இங்கே வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. இந்த கார்டெக்ஸ்ட்டுக்கு அடுத்த ரீஜனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டோடெர்மிஸ்ங்கிற இந்த ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருந்திருக்கு. தி மெச்சூரிட்டி ஆஃப் தி ஸ்டெம், தி எண்டோடெர்மிஸ் மே நாட் கிளியர்லி ரெகக்னைசபிள் ஆஃப் தி எண்டோடெர்மல் செல்ஸ் பிகம் திக்டு. இப்போது இந்த எண்டோடெர்மிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனக்கப்புறம் அந்த ஸ்டெம்மில் வந்துட்டு ரொம்ப ஒரு கிளியராக வந்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த எண்டோடெர்மல் செல்ஸ் வந்து பார்க்கும்போது நல்ல மெச்சூர்டான கண்டிஷனில் வந்து ரொம்ப திக்டு ஃபார்மில் வந்து பிகம் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி எண்டோடெர்மிஸ் இஸ் ஃபாலோடு பை பெரிசைக்கிள் which is composed 2 to 6 layer compactly arranged thin walled parenchymatous cells. இந்த எண்டோடெர்மிஸ் வந்துட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிசைக்கிள்ங்கிற ரீஜன் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. இது வந்து 2 to 6 லேயராக வந்து காம்பேக்டாக வந்து அரேஞ்ச்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து தின் வால்டு பேரன்கைமேட்டஸ் செல்ஸால் அரேஞ்ச்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பெரிசைக்கிள் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு anatomy of root. The transverse section of the root lycopodium also show in outermost epidermis and cortex and stellar region like that the stem.
இந்த ரூட்டு வந்து நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ லைக்கோபோடியம் ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்படி இருக்குன்னா, அத வந்து ட்ரான்ஸ்வெர்ஸ் டிவிஷன் வந்து எடுத்து பார்க்குறோம். அந்த செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது, அதில அவுட்டர் மோஸ்ட் எபிடெர்மிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கார்டெக்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்டீலா ரீஜியனும் இருக்கு. இது வந்து பார்க்குறக்கு ஸ்டெம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ, அதில இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே எபிடெர்மிஸும், கார்டெக்ஸு, ஸ்டீலா ரீஜியன் எல்லாமே ஸ்டெம்ல எப்படி இருக்கோ, அதுக்கு சிமிலரா இந்த ரூட் ஸ்ட்ரக்சர்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The epidermis is single-layered and consists of thin-walled parenchymatous cells. இந்த எபிடெர்மிஸ் லேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் லேயராவும், தின் வால்டு ஒரு பேரன்கைமேட்டஸ் செல்ஸாவும் செல்லால அரேஞ்ச்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு, தி ஆட்டோமேட்டிக்லி ஆஃப் கார்டிகல் ரூட்ஸ் ஆர் எக்ஸாக்ட்லி சிமிலர் டு தோஸ் ஆஃப் நார்மல் ரூட்ஸ். இந்த கார்டிகல் ரூட்ஸ் வந்து எக்ஸாக்ட்டா சிமிலரா இந்த ஒரு நார்மல் ரூட்ஸ் மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அனாட்டமிக்கலா வந்து பார்க்கும்போது, in the cortical roots, however, the epidermis is purely developed in the root hair are absent. இந்த கார்டிகல் ரூட்ஸ் வந்து எபிடெர்மிஸில் வந்துட்டு புவராக தான் வந்து டெவலப்மெண்ட்டே ஆகிருக்கும். பட் ஆனால் இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து இதில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரூட்டோட அனாட்டமிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெம் மாதிரி தான் எல்லா ரீஜியனும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அவுட்டர் மோஸ்ட் எபிடெர்மிஸு, கார்டெக்ஸு, ஸ்டீலார் ரீஜியன் எல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த எபிடெர்மிஸ் வந்து ஒரு சிங்கிள் லேயரால் தான் ஆகிருக்கு. ரொம்ப தின் பேரன்கைமேட்டஸ் செல்ஸால் தான் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கார்டிக்கல் ரூட்ஸ் வந்து பார்க்குறக்கு ஒரு நார்மலாக இருக்க ஒரு ரூட்ஸ் மாதிரி தான் இந்த கார்டிக்கல் ரூட்ஸும் வந்து இருக்குது. பட் ஆனால் இந்த கார்டிக்கல் ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எபிடெர்மிஸ்லேருந்து க்ரோத் ஆகி வர்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக தான் டெவலப்மெண்ட் ஆகி வருது. ஆனால் இதில் ஒரு ரூட் ஹேரும் பட் ஆனால் இதில் வந்து ஆப்சண்ட்டாக தான் இருக்குது இந்த கார்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ரூட்ஸ். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இது கிளியர் கைமேட்டஸ் ஷீத்தாலாம் வந்திருக்கு. இது மேலே அவுட்டர் இருக்கிறது வந்து எபிடெர்மிஸ். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மெட்டாசைலம் அண்ட் புரோட்டோசைலம், அப்புறம் வந்து ப்ளோயம் வந்து கவரப் ஆகி இருக்குது. ஸோ இதுதான் அனாட்டமி ஆஃப் ரூட். நெக்ஸ்ட்டு அனாட்டமி ஆஃப் லீவ். தி லீஃப் ஆஃப் லைக்கோபோடியம் இஸ் வெரி சிம்பிள் இன் ஸ்ட்ரக்சர். இதோட அனாட்டமி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் இருக்காது. In cross section, it shows an outermost epidermis in undifferentiated mesophyll and single central vascular bundle. ஸோ இந்த அவுட்டர்மோஸ்ட் எபிடெர்மிஸ் வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் மீசோஃபில்லாக தான் இருக்கும். ஒரு சிங்கிள் சென்ட்ரல் வாஸ்குலர் பாருங்கள், சிங்கிள் வாஸ்குலர் ஒரு பண்டில் இது மாதிரி தான் இருக்கும். ஒரு சிங்கிள் சென்ட்ரல் செல் மாதிரி. நெக்ஸ்ட்டு, தி எபிடெர்மிஸ் இஸ் ஒன் செல் திக் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ். இது வந்து ஒரு செல்லால் ஆன ஒரு திக்குடு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். இது வந்து பேரன்கைமேட்டஸ் செல்ஸால் ஆனது. இங்கே பாருங்கள், இந்த வாஸ்குலர் பண்டல் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எல்லாமே மீசோஃபில் செல்ஸ். இது வந்து ஒரே சிங்கிள் லேயர்டாக தான் அரேஞ்ச்டாக இருக்குது. இதுதான் அனாட்டமி ஆஃப் லீஃப் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு, தி மீசோஃபில் லைஸ் பிட்வீன் தி எபிடெர்மிஸ் அண்ட் தி வாஸ்குலர் பண்டில். இந்த மீசோஃபில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து அரேஞ்ச்டாக இருக்குது. தி செல்ஸ் மே பி இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ங்கிறது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இன் தி சென்டர் ஆஃப் தி லீவ், சிங்கிள் கான்சென்ட்ரிக் வாஸ்குலர் பண்டில் வித் சைலம் சரௌண்டட் பை ப்ளோயம். இதில் இந்த வாஸ்குலர் பண்டில்ங்கிறது வந்து சென்ட்ரலாக, இப்போ வந்து இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இந்த சென்ட்ரலாக வாஸ்குலர் பண்டில்ங்கிறது வந்து இதுதான் வாஸ்குலர் பண்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைலம் இது வந்து சைலம், இதை சுற்றியும் வந்து ப்ளோயம் வந்து சரௌண்டடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The xylem is made up of thick-walled annular and spiral tracheids. ஸோ இந்த சைலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திக் வால்டாகவும் ஆனுலர் ஸ்பைரல் ட்ரக்கீட்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தி வாஸ்குலர் பண்டல் ரிமைன்ஸ் சரௌண்டட் பை ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் ஷீத். இந்த வாஸ்குலர் பண்டல் வந்து சுற்றியும் எதால் வந்து ரிமைண்டட் ஆகிருக்கு அப்படின்னா ஸ்க்ளீரன்கைமேட்டஸ் ஷீத் அப்படிங்கிறது மூலயமா வந்து சரௌண்டட் ஆகிருக்கு இந்த வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த அனாட்டமி ஆஃப் லீஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். நெக்ஸ்ட்டு, இது கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்க்கும்போது இந்த அவுட்டரோட எபிடெர்மிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சென்ட்ரல் வாஸ்குலர் பண்டல் ஷீத்தால் தான் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு, இந்த சிங்கிள் செல் வந்து பார்க்குறக்கு நல்லா திக்காகவும், இது பேரன்கைமேட்டஸ் இது வந்து ரொம்ப திக்காகவும், இது வந்து எதனால் ஆகிருக்கு அப்படின்னா பேரன்கைமேட்டஸ் செல்ஸ்னால தான் ஆகிருக்கு.
நெக்ஸ்ட்டு இந்த வாஸ்குலர் பண்டில் வந்து சென்ட்ரல் போர்ஷன்ல இருக்கு. இதுல என்னென்ன கவர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைலமும், புளோயமும் இருக்கு. இந்த சைலம்ங்கிறது சென்டராவும், இத சுத்தியும் வந்து புளோயம் வந்து சரவுண்டடா இருக்கு. இந்த சைலம் வந்து என்ன பண்ணுது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த சைலம் வந்து மேட் அப் ஆஃப் திக் வால்டு அனுராவும் இருக்கு. ஸ்பைரல் ரக்கெட்ஸால ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வாஸ்குலர் பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்க்லீரன்கைமாட்டா ஷீட்டால வந்து கவர் அப் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சரி நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரீப்ரொடக்ஷன் பத்தி பார்ப்போம். லைக்கோபோடியத்த பத்தி. இப்போ பிராக்டிஸ் கொஸ்டின் பார்ப்போம். தி பிராக்டிஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் லைக்கோபோடியம் காமன்லி நோன் ஆஸ்? இந்த லைக்கோபோடியத்தோட காமனா வந்து நம்ம என்ன சொல்றோம்னா, கிளப் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது வந்து கப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு ஸ்போர்ஸ் வந்து ப்ரொடியூசிங் பண்ற ஆர்கன் இருக்கு. ஸோ அத வந்து ஸ்ட்ரோபிலி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால இது வந்து கிளப் மாஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் தி லைக்கோபோடியம் பிலாங்ஸ் விச் பிளான்ட் டிவிஷன்? இது வந்து எந்த பிளான்ட் டிவிஷன் கீழே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக்கோகோபைட்டா. ஸோ ஆப்ஷன் சி. Next, the main plant body is Lycopodium is a sporophyte that is differentiated into true roots, stem and leaves. What kind of leaves does it have? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கைண்ட் ஆஃப் லீவ்ஸ் வந்து இதில் இருக்குன்னு சொல்கிறாங்க லைக்கோபோடியத்தில். இந்த லைக்கோபோடியம் ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இதில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் லீவ்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இது பார்க்குறக்கு வந்து எப்படி இருக்குன்னா மைக்ரோஃபில்லஸாக தான் இருக்கும். மைக்ரோனாலே வந்து ஸ்மால் அப்படின்னு தான் அர்த்தம். ஃபில்லஸ் அப்படின்னா லீஃப் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது வந்து இதோட லீவ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்மால் லீவ்ஸாக தான் இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக. ஸோ அதை தான் சொல்கிறாங்க மைன்யூட் லீவ்ஸாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ ஃபோர்த் கொஷின் விச் பார்ட் ஆஃப் லைக்கோபோடியம் பிளான்ட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ் வியா மியோசிஸ்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியா. இந்த ஸ்போர்ஸ் வந்து மியோசிக்ஸ் டிவிஷன் மூலயமா எது ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பொராஞ்சியா தான். இந்த ஸ்பொராஞ்சியாலேருந்து தான் ஸ்போர்ஸ்ங்கிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வந்து நம்ம ஸ்ட்ரோபிலின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன் லைஃப் சைக்கிள் ஆஃப் லைக்கோபோடியம் தி ஹேப்ளைட் கேமிட்டோஃபைட் ஜென்ரேஷன் ஆல்டர்னேட்ஸ் வித்தின் விச் ஜென்ரேஷன்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் ஜென்ரேஷன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்துட்டு ஆன்சர். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்தோம்னா லைக்கோபோடியத்தோட டிஸ்ட்ரிபியூஷன், கிளாசிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் இன்டர்னல் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தோம். நீ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இதோட ரீப்ரொடக்ஷன், லைக்கோபோடியத்தோட ரீப்ரொடக்ஷன், ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ், லைஃப் சைக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் இந்த லைக்கோபோடியத்தை பற்றி பேலன்ஸ்டு போர்ஷன் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். தேங்க்யூ.